ஆயிடுச்சு. அதனால வீடியோ பார்த்து பூம் மாதிரியே எடுத்துக்காது. சரி, ஃபர்ஸ்ட்ல 38 இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணுறோம். அந்த மிட் பாயிண்டோட நம்பர் 14. இந்த 14ல இருந்து ஸ்கொயர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எவ்வளோ லென்த் வைக்கலாம் அப்படின்னா அக்ராஸ் ஃப்ரண்ட் இல்லைன்னா அக்ராஸ் செஸ்ட். ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுமே சேம் தான். இந்த ரெண்டு நேமில் நம்ம சொல்லுவோம். பேக் சைடுக்கு அக்ராஸ் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து அக்ராஸ் செஸ்ட்டுங்கிற அந்த இதை மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பேக்கில் அதை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்மோலோட ஷோல்டரோட விட்த் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷோல்டரோட வைடு இந்த பாயிண்ட் நம்பர் 4 விட டிஸ்டன்ஸ் கம்மியாக வரணும். அதாவது 4க்கு லெஃப்ட் சைடு உள்ளதாக வரணும். அதை விட அதிகமாக வெளியில் போகக்கூடாது. சரிங்களா? போகவும் போகாது. ஃப்ரண்ட் அப்படின்னாலே அப்படி தான். பேக், அதாவது இன்கேஸ் பேக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் டாட் போடுவோம். ஷோல்டர் டாட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கும் போது கொஞ்சம் உள்ளே வளைஞ்சு வந்திருக்கும். ஆனால் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஷோல்டரோட இந்த பாயிண்ட்டுக்கு ஈவனாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, பேக்கை விட்டுருங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு இந்த 15ங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த 15ங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்ராஸ் ஃப்ரண்ட் ப்ளஸ் 1/4 இன்ச், அதாவது 0.125. இந்த அக்ராஸ் ஃப்ரண்ட் இந்த மார்க் பாயிண்ட் நம்பர் 15லிருந்து மேலேயும் கீழேயும் ஜஸ்ட் 1.5 இன்ச் லைன் மார்க் பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்மோல் ஷேப் பண்ணுறோம் ஃப்ரெஞ்ச் கேர் வச்சு ஆர்மோல் ஷேப் பண்ணுறதுல என்ன ரூல் அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்பர் 15 கம்பல்சரி டச் பண்ணி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் மேலேயும் 1.5 இன்ச் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, கீழேயும் 1.5 இன்ச் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் எந்த இடத்துல டச் ஆனாலும் ஓகே. ஆனால் பாயிண்ட் நம்பரோட, அதாவது நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்க்கு இந்த சைட் சீம் பாயிண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சைட் சீம் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் 15, பாயிண்ட் நம்பர் 4 இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இந்த லைனோட நீட்டாக வந்து ட்ரா பண்ணணும். அது ஒரு ஷேப் நீட்டாக வரணும். சிங்கிள் ஒரே லைனில் ட்ரா பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைட் சீம் லைன் பாயிண்ட்லேயும் நம்ம டச் ஆயிடுச்சு. அதே மாதிரி 15க்கு இந்த மேலே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லைன்லேயும் டச் ஆயிடுச்சு, பாயிண்ட் நம்பர் 4லேயும் டச் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ட்ரா பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இது டச் ஆகாமல் ஏதாவது கொலாப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்மோல் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி ஷேப் பண்ணுவோம். ஸோ அதோட இந்த ஒர்க்கு ஃபினிஷ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ஷேப்பை ட்ரா பண்ணுவோம். இந்த நெக்கோட ஷேப் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கலாக ரவுண்ட் நெக் அப்படின்னாலே நம்ம இந்த 5லேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனுக்கும் 3லேருந்து ட்ரா பண்ணியிருக்கிற லைனுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதாவது இப்போ இங்கேருந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஷேப்பு வெளியில் போய் வரும். ஏன் இந்த ஷேப்பு வெளியில் போய் வருது அப்படின்னா வெளியில் போகாமல் அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஷேப்பு ரவுண்டாக இருக்காது. ஏன் ரவுண்டாக இருக்காதுன்னு சொல்கிறோன்னா இந்த பாயிண்ட் நம்பர் 5 கிராஸ் லைன் தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 90 டிகிரி கீழே நேராக இப்படி லைன்ஸ் போடலை. இப்படி லைன்ஸ் போட்டிருந்தோன்னா நம்ம இந்த லைனில் க்ராஸ் பண்ணாமல் உள்ளே வர்ற மாதிரி நம்ம வளைச்சி போட்டாலும் ஒரு சர்க்கிளோட ஷேப் கிடச்சிரும்.
ஆனால் இந்த இடத்துல அப்படியே சர்க்கிளோட ஷேப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வெளியில் போய் வர்ற மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்ஸாக ஒரு சர்க்கிளோட ஷேப் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம மார்க்கரில் போடுறேன். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் 4லேருந்து 5 வரைக்கும் நமக்கு ஷோல்டர் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நெக்கோட கர்வ் லைனு. லாஸ்ட்டு 3லேருந்து 1 வரைக்கும் சென்டர் ஃப்ரண்ட் லைனு. இதுக்கப்புறம் 1லேருந்து 12 வரைக்கும் ஹெம் லைனு. இந்த ஹெம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12ங்கிற இந்த பாயிண்ட் கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஷேப் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12லேருந்து 14க்கு டாட் இன்டேக், அதாவது டாட் லெக்கு. அதே சேம் 14லேருந்து 13க்கும் டாட் லெக்கு. நீங்கள் இந்த டாட் லெக் 2 பார்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 பார்ட்டும் நம்ம எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் போதும் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செகண்டு ஒரு பார்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது 2யும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதாவது 12, 13, 14க்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டு 14லேருந்து 13 வரைக்கும் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு ஓகே. இல்லைன்னா என்ன கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 13லேருந்து 11 வரைக்கும் சின்னதாக ஷேப். நெக்ஸ்ட்டு 11லேருந்து சைட் சீம் பாயிண்ட்டு. இந்த சைட் சீம் பாயிண்ட்டுக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் போடாமல் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக ஆமோல். ஓகேங்களா? இப்போ நமக்கு பேசிக் பாடிஸ் ஃப்ரண்ட் ஓவர்